நான் திருப்பியும் சொல்றேன், எதை கொண்டும் மிரட்ட முடியாது, எதை கொண்டும் எங்களை விலைக்கு வாங்க முடியாது. நாங்கள் விலை போகாதவர்கள். அதான் சொல்றாரு கன்ஷிராம் வந்து கைக்கூலிகளின் காலம்னு ஒரு புத்தகம் இருக்குது, எல்லாம் தயவு செஞ்சு படிச்சிருங்க. கைக்கூலிகள் வந்து எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கிளியரா பேசியிருக்காரு. ஸோ கன்ஷிராம் வழியில் வந்த நீங்கள் கைக்கூலியாக மாறாமல் இருப்பதற்கு ஒரு மிக அற்புதமான திட்டத்தை நம்ம உருவாக்க வேண்டியது இருக்குது. அந்த திட்டம் என்னவென்றால் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வெற்றி பெற வைத்து சட்டமன்றத்தில் அனுப்புவதுதான். அது நம்முடைய திட்டமாக இருக்க வேண்டும். அவங்க வரமாட்டெல்லாம் சொல்லுவாங்க, அதனால் பற்றி நம்ம கவலைப்பட வேணாம். தயவு செஞ்சு அவங்க வந்து வரணும், அண்ணி வந்து நீங்கள் வரணும், நீங்கள் வந்து நிற்கணும், நீங்கள் வெற்றி பெறணும். அந்த வெற்றிக்காக நம்ம எல்லாரும் உழைக்க வேண்டிய அவசியமும் தேவை இருக்குது. அண்ணனுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த லெகசி இருக்குல்ல. ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் ஒரு ஆள் இருந்தார்ல, பெரம்பூர்னு ஒரு அண்ணன் இருந்தார்ல, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போனாலும் என்னப்பான்னு கேட்டார்ல, என்ன பிரச்சனைன்னு கேட்டார்ல. ஒரு பிரச்சனைன்னா அவர் நேராக வரணும்னு 10-15 வழக்கறிஞர்கள் அமுச்சு விட்டார்ல, எல்லாரும் பயப்பட வச்சார்ல, அலற